வணக்கம் வேர்ல்ட் டாக்ஸ் நேயர்களே. சமீபத்தில் நடந்துட்டு இருக்க பாலியல் குற்றங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே கடந்து போக முடியாத ஒரு பேசுபொருளா இருக்கிறது, ஒரு தவறான முறையில கஷ்டப்படுற முறையில பேசுபொருளா இருக்கிறது அப்படிங்கிறது விளாத்திக்குளத்தில் நடந்திருக்க ஒரு விஷயம் மட்டும் இல்லாம தமிழகத்துல எங்கு பார்த்தாலும் இது போன்ற செய்திகள் வந்த வண்ணமாவே இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் தமிழக அரசாங்கம் அதை எப்படி கவர் அப் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்கள் முதல்ல யூடியூபர்களை வச்சு ஆரம்பிச்சாங்க. பத்திரிகையாளர்களுக்கு பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் கொடுக்குறோம், அவங்களுக்கு செங்கல்பட்டுக்குள்ள வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல இருக்க பொடியர்கள் எல்லாம் கூப்பிட்டு, அதாவது அவங்க வயசுல அவங்கள யாருமே சிறுமைப்படுத்தி பேசல, ஒரு சின்ன பசங்க ரீல்ஸ் போடுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு எப்படி அவங்கள தங்களோட ஓட்டுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறவே முழுக்க முழுக்க தமிழகம் ஒரு சந்தோஷமான மாநிலமாவே இருக்கு அப்படிங்கிற காட்டுறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்க திமுக அரசாங்கத்தின் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி சொல்றதுக்காக பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிறார் நண்பர் வழக்கறிஞர் ஏபி நெல்சன் அவர்கள். வரவேற்கிறேன். வணக்கம். சூப்பரா, நல்ல டெக்னிக்ல ஆக்சுவலா, அதாவது அவருக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது. இல்ல, ஒரு ஒஸ்ட் கைண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல். கவர் அப்னு சொல்றத விட டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு அதை பார்த்தப்போ என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ தொடர்ந்து போன February 27 ஒரு 15 நாள் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் February 27 இருந்து இப்போ நேத்திக்கு 12ஆம் தேதியா 13ஆம் தேதி வரைக்கும் நடந்த ஒட்டுமொத்த 15 நாள் நடந்த ஒட்டுமொத்த சம்பவம்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஹாரரான டெத்துன்னு பாத்தீங்கன்னா 9. ஃபர்ஸ்டா அந்த 2.5 வயசு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அந்த குழந்தைய திமுககாரன் பாலியல் அத்துமீறல் பண்ணி கொன்னது, கொடூரமா கொன்னது. அதுக்கடுத்து அந்த நாமக்கல் மாவட்டத்துல 7 வயசு சிறுமி பேக்கரி தொழிலாளி ஒருத்தருடைய மகளை மிட்டாய் வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் கொடூரமா கெடுத்த ஒரு சம்பவம். இன்னைக்கு அது என்ன அப்டேட் என்ன ஆச்சுங்கிறதே தெரியல. ஸோ அதுக்கு அடுத்தது இன்னைக்கு காலைல நான் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன். அது 2 ஓட்டேரியில பல்லாவரத்துல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை பாலியல் அத்துமீறல். ஓட்டேரியில ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட அக்காவோட லவ் பண்ற பையன் ஜஸ்ட் என்னன்னா, நான் உன் அக்கா கிட்ட நான் கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை தங்கச்சி, அதாவது அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணோட தங்கச்சிய உன் அக்கா கிட்ட நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிறாங்க. அந்த பொண்ணு பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காப்ல. ஃப்ளைட்ல உன் சகவாசமே வேணான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்ல பறந்து போனாங்க. அங்கேயும் போய் திமுகவோட கவுன்சிலர் பிரபாரன் சொல்லிட்டு ஒருத்தர் அத்துமீறின சம்பவம் இது மாதிரி தொடர்ந்து நடந்துச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ 13ஆம் தேதி 12 நினைக்கிறேன் இங்க தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல. ஸோ இவ்வளோ சம்பவங்கள் நடந்தது. இங்க எதுக்குமே நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்களா, இது எல்லாமே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். லைக் அதுக்கடுத்து ஒரு பொண்ணு திருச்சியில இருந்து சென்னைக்கு காலேஜ் ப்ராஜெக்டுக்காக வந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல் பஸ்ல. ஸோ இது இவ்வளோ நடந்திருக்கா. இன்னைக்கு காலையில் இன்னொரு நியூஸ் என்னன்னா, ஊட்டியில ஒரு பொண்ணு என்னன்னா லைக் இதே மாதிரி தான் வீட்டில இருந்து காலேஜ் போறாங்க. லைக் டிராவல், அந்த டிராவல் பீரியட்ல பஸ்ல தன் பக்கத்துல ஒரு காவலர் ஏறி உட்கார்றாரு. 3 சீட்டர். அந்த 3 சீட்டர்ல பக்கத்துல அந்த காவலர் உட்கார்றாரு. தூங்குறது மாதிரி அப்படி அந்த பொண்ணு மேல சாஞ்சி பாலியல் அத்துமீறல். அந்த பொண்ணு கடைசியில பஸ் கரெக்டா கீழே போய் நிக்கும் போது செருப்பை கலத்தி அடிச்சிருக்க. கடைசி என்னன்னா, வீட்டுல இருந்து எல்லாரும் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு லைஃப், அதுக்கு அடுத்தது ஸ்டேஷன் அந்த மாதிரி போய் கோர்ட்டுக்கு போய் லைஃப் பாதிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக சுமூகமா பேசி முடிச்சிட்டாங்க. ஸ்டேஷன்ல இருந்து போலீஸை நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. அது அவ்வளோதான், அதோட முடிஞ்ச கேஸுகள், பேசப்படாத விஷயங்கள். இது ஜஸ்ட் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. நான் இன்னைக்கு காலைல பார்த்தது இந்த 15 சம்பவங்கள்ல ஒரே ஒரு இஷ்யூ தான் கொஞ்சம் பூமா இருக்கு. இந்த பூமானதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கிறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, எல்லாமே சிட்டில நடந்துச்சு. சிட்டில என்ன லைக் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே இந்த வாட்டி ஓட்டு போடக்கூடாது, நம்ம மாற்று கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஏன் ரூரல்ல நடந்த இந்த சம்பவத்தை மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ரொம்ப சிம்பிள். கரெக்டாக சில நாட்களுக்கு முன்னாடி தான் காலையில் 5000 ரூபாய் போட்டாருன்னு சொல்லி இப்போ வடிவேல் அவர் பேசினார். எந்திரிச்சு பார்த்தா 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ 5000 ரூபாய் போட்டது எல்லாமே பெனிஃபிட் ஆகுறது எங்க தெரியுமா? லைக் கிராமத்துல இருக்கிற ஓட்டு எல்லாத்தையுமே ஃப்ரீ பஸ் கொடுக்குறது. நான் இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் அப்போ 2000 ரூபாய், நான் ஜெயித்ததுக்கு அப்புறம் 2000 கொடுப்பேன். இப்போ ஸ்கூல் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா நான் ஜெயித்ததுக்கு அப்புறம் இன்னும் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அவங்கள கவர் பண்றதுக்காக. ஏன்னா கிராமத்துல நீங்க லைக் வாழ்றதுக்கான எக்ஸ்பென்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலும் நல்லா வாழ்ந்துடலாம். அதுல 2000 3000 ரூபாய் இங்கே கிடைச்சிருது. நான் ஒரு நியூஸ் பேப்பர் 2 நாட்களுக்கு முன்னாடி மீம் படிக்கும்போது அதில் அழகா போட்டிருக்கான். ஹிந்துவில் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், நான் தமிழ்ல சொல்றேன். அது எப்படின்னா, லைக் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் நம்ம வேலைக்கே போக வேணாம்,
வீட்டில் உட்காந்து லைக் ஜாலியாக சொகுசாக சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்குறதா இவங்க எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படி. அப்போ என்ன ஆகுதுன்னா ரூரலில் இந்த +2 மாணவியோட இதில் இஷ்யூவில் மட்டும்தான் கனிமொழி அவர்கள் வராங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அது அவங்களோட தொகுதி, தூத்துக்குடிங்கிறது விளாத்திக்குளங்கிறது அவங்களோட தொகுதிக்குள்ள அந்த MP தொகுதிக்குள்ள வருது, அது ஒரு விஷயம். அதையும் தாண்டி ஒட்டுமொத்த மீடியாவை அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது டிஎம்கேயோட நரேட்டிவ் ஏன் செட் ஆகுது. அதுக்கடுத்து இந்த 2 சின்ன பசங்களை இன்னைக்கு காலைல கூப்பிட்டு சிஎம் அவருடைய ஆஃபீஸில் வந்து பாராட்டினாங்கல்ல. லைக் என்னன்னா அந்த பையன் பேர் வந்து தேவா ஜீவான்னு சொல்லிட்டு 2 குட்டி பசங்க. நான் இது 2த்தையும் ஏன் லிங்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதாவது இந்த எல்லா சம்பவங்களும் மெயினாக சிட்டிஸில் நடந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததா ஏன் இந்த +2 மாணவியோட இந்த இஷ்யூ மட்டும் இவ்வளோ பெரிய லெவல்ல பூம் ஆச்சுன்னா கிராமத்துல நடந்துச்சுல. கிராமத்துல 5000 ரூபாய் கொடுத்ததே ஓட்டை கவர் பண்றதுக்காக. ஸோ கனிமொழி அவர்கள் அந்த ஊருக்கு வரும்போது அது வந்து திமுகவுக்கூட ஒரு கோட்டை மாதிரி தூத்துக்குடிய மாத்திட்டு வந்தாங்க. ஸோ லைக் வந்து எப்போ பார்த்தாலும் கனிமொழி அவர்கள் ஜெயிக்கிறாங்க. தாண்டி வந்து அங்க அது வந்து மார்க்கண்டேன் என்கிற ஒரு எம்எல்ஏ ஒருத்தரோட தொகுதி. அவர் அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தா அதுக்கு அடுத்து திமுக வந்தாரு. திமுக வந்தது அவரோட கோட்டையை அவர் கட்டி வச்சிருக்காரு. சோ நம்ம கோட்டை வந்து போயிடக்கூடாது, அதையும் தாண்டி கிராமங்கள்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்குதான் ஃபர்ஸ்ட் வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அது உடையுது. கிராமத்துல மக்கள் வந்து விரட்டுறாங்க. யாரை விரட்டுறாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சர் போறாரு, அதை தாண்டி வந்து கனிமொழி அவர்கள் போறாங்க, எல்லாரையும் துரத்துறாங்க. இவங்க எல்லாரையும் துரத்துனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா கிராமத்துல கொடுத்த அந்த 5000 ரூபாய் மக்களுக்கு தெரியல. டிஎம்கேயோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எஃபெக்டா இல்ல போய் சேரல. ஏன்னா அது எல்லாத்தையுமே இந்த ஒரு சம்பவம் முழுங்கிருச்சு. இந்த பொண்ணை வந்து இவனுங்க வந்து கொடூரமா செதைச்சு கொண்டது வந்து முழுங்கிருச்சு. இல்ல இப்ப என்னன்னா இப்போ நீங்க வந்து வழக்கறிஞருங்கிறீங்க, ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு குற்றத்தை வந்து நீதித்துறையோட அந்த எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த ஆட்சிக்கும் வந்து அங்க இது நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னா இது எப்படி நம்ம திமுக ஆட்சி மேல கொண்டு போய் போட முடியும் சொல்லுங்க. இல்ல இதே மாதிரிதான் நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட், சரியான கேள்வி. நான் இதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம அது போனா கரெக்டா இருக்கும். சோ அப்ப என்னன்னா இந்த கிராமத்தோட விஷயங்களை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்ல. சோ அப்ப அதுக்காக இன்னைக்கு அந்த தேவா ஜீவான்னு சொல்லிட்டு 2 குட்டி பசங்க வந்து அழைச்சிருந்தார்ல முதலமைச்சர் அவர்கள். இந்த 2 பசங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் பேஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா முக்காவாசியும் கிராமத்து ஃபாலோவர்ஸ். அந்த 2 பசங்களும் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தோம். சோ அப்ப இவங்க 2 பேருமே என்னன்னா கம்ப்ளீட்டா இவங்களுடைய பெரிய ஃபேன் பேஸ் எங்க இருக்குன்னா வில்லேஜ் சைடு. சோ இவங்களை கூப்பிடுறது மூலமா இன்னொரு டேமேஜ் கண்ட்ரோல். என்னன்னா முதல்வர் வந்து சின்ன பசங்களை கூப்பிட்டு என்ன எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களேன், அழைச்சி வாழ்த்து சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ ஒன்று கிரியேட் பண்றாங்கல்ல. இது எதுக்குன்னா அந்த சம்பவத்தை மூடி மறைக்கிறதுக்கு. நேற்றுக்கு இன்னொரு பொண்ணு மதுரையில இருந்து இன்னொரு இன்ஃபுளுசர், நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் நம்ம இன்ஃபுளுசர் ரீதியா பேசணும்னால அவங்களே மென்ஷன் பண்ணா நல்லா இருக்கும். ரைட். மதுரையில இருந்து இன்னொரு இன்ஃபுளுசர் நம்ம திமுக ஆல்ரெடி பேசுவாப்ல ஒரு பொண்ணு, என்னன்னா லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு பேர். ஆமா ஆமா. அப்ப அந்த பொண்ணு நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க, நேற்று முந்தா நேற்று. என்னையா +2 மாணவி இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம எல்லாமே நீங்க கவர்மெண்ட் காரணம் சொல்றீங்க, அது முதலமைச்சர் நினைச்சா அதை தடுத்து நிறுத்த முடியுமா? இது எப்படி நீங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க குற்றம் சொல்லலாம்? இது எப்படி நீங்க இதுக்கு காரணம் வந்து சட்ட ஒழுங்குன்னு சொல்லலாம்? இது காரணம் வேற யாரும் இல்லை, நம்ம தான். நான் கேள்வி கேட்கிற நீ மட்டும் யோக்கியமா அப்படிங்கிற மாதிரி வீடியோல வியூவர்ஸுக்கு மேல திருப்பி விட்டுச்சு. நீ எல்லாம் யோக்கியமா? சோ அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா ரஜினியோட கூலின்னு ஒரு படம் வரும், அந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஃப்ரண்ட்ல டான்ஸ் ஆடுறாங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஃப்ரண்ட்ல டான்ஸ் ஆடுறாங்க, பேக்ல வந்து அந்த படத்தோட வில்லன் எல்லாருமே என்னன்னா மோனிகா பாட்டுக்காக அந்த பொண்ணை பார்த்து அவங்க வைப் பண்ணுவாங்க பின்னாடி. சோ அப்ப என்னன்னா ஒரு பொண்ணையே நீங்க சமுதாயத்துல எந்த அளவுக்கு சித்தரிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு பொண்ணையே ஒரு தாய் மாதிரிதான் நீங்க சித்தரிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப அதை எப்படி நீங்க நீங்க கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு மாநாட்டுல கூட அப்படி பாத்தீங்கன்னா பாட்டுக்கு போட்டு அதான் நான் கேக்குறேன். அப்ப திமுகல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி மனித குலத்துக்கு யோசிக்க வைக்கிற அளவு சன் பிக்சர்ஸ் எடுத்த படம் தான் வராது, இதுவும் அவங்க எடுத்த படம் தான். அப்போ அது அந்த பொண்ணு என்ன கேக்குறாங்கன்னா சரி ஓகே, இது நீங்க அவங்க மேல குத்தம் சொல்லக்கூடாது, நீ தான் காரணம், இந்த மாதிரி படங்களை எடுக்கிறவங்க தான் இந்த மாதிரி மக்களை யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலே ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்கு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிறதே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வர்றதுக்கு காரணமே இவங்க மேல இருக்கிற பயம் கிடையாது. ஐ மீன் லா அண்ட் ஆர்டர் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்டுரும், கூண்டுல தூக்கி உட்கார வச்சிடும் அப்படிங்கிற பயம் எல்லாம் கிடையாதான். இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த பொண்ணை பாக்குறேன்னா இதுதான் அவங்க சொல்ல விரும்புறாங்க. இது பேக் ஃபேர் ஆனோன்னா நீங்க பெரிய என்ன யோக்கியமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அடுத்த நாள் வீடியோ போட்டுச்சு. நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது இவங்க எல்லாருமே லைக் வந்து
எந்த அளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக ஆளுங்கட்சிக்காக பேசலாம் அப்படிங்கிறது இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு 2 பசங்க, நேத்திக்கு ஒரு பொண்ணு, இவங்க எல்லாருமே லைக் என்னன்னா, எனக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன யோசிக்க தோணுச்சுன்னா, நாளைக்கு நம்ம வீட்டுல இப்படி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்துச்சுன்னு வைங்களேன். ஏன்னா பாட்டி வரைக்கும் விட்டு வைக்கல இவனுங்க. ஒரு 75 வயசான ஒரு முதியவரை அவரை கொலை பண்ணிட்டு, அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தா என்ன வயசு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 70 வயசான மூதாட்டியை பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே அவங்க வந்து விட்டு வைக்கல. ஸோ விட்டு வைக்காத காரணத்தினால நாளைக்கு நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, இது ஏதோ ஒரு ஊர்ல நடக்குது, நாமக்கல்ல நடக்குது, இல்லை ஊட்டியில நடக்குது, இல்லை வந்து விளாத்திக்குளத்துல நடக்குது, ஏதோ ஒரு ஊர் தானே, நம்மளுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கதவை தட்டும்போது தான் நம்மளுக்கு தோணும், இப்படி ஒரு ஆட்சியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது. நான் இதுக்கு வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான். ஏன்னா இந்த சம்பவம் எதுக்குமே வாய் திறக்காத திமுக, வாய் திறக்காத எந்த ஊடகமும் விளாத்திக்குளத்துக்கு வந்ததுக்கும் இன்னைக்கு காலைல ஏதாவது ஒரு முதலமைச்சர், ஏன்னா இதே திமுக கூட கூட்டணி அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி காங்கிரஸ் ஆளுங்கக்கூடிய மாநிலத்துல 18 வயசுக்கு கீழே இருக்கிற லைக் பிள்ளைங்க வந்து மொபைல் போன்ஸ் ரொம்ப யூஸ் தடை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தடையே போட்டாங்க. இந்த அளவுக்கு, ஏன்னா அங்க காங்கிரஸ் ரூல் பண்றாங்க. சோ இவங்களோட அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணும்போது, ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டு வச்சு 2 பசங்களை இந்த அளவுக்கு, அந்த பசங்களை நான் குத்த சொல்லல, நல்லா வளர்ந்து வர வேண்டிய பசங்க அப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தான் முதல்வர் அதுல என்ன சொல்றாரு பாத்தீங்களா இல்லையா? இல்ல அவரு எல்லாம் ஓகே, ஆனா கொஞ்சம் எல்லா ரீட்ஸ் எல்லாம் போடுறீங்கப்பா, ஆனா நீங்க கலெக்டர் ஆகணுங்கிற, போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிற, நீ நல்லா படிக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பேரண்ட்ஸை கவர் பண்ணிட்டாருங்க. பேரண்ட்ஸை கவர் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை ஏன் இந்த டைம் பண்ணணும்? நான் கேக்குறது என்னன்னா, அந்த பசங்க பல வருஷமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமா போட்டிருக்காங்க, 3 வருஷமா போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு வருஷமா இந்த போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவ்வளவு நாள் வராத முதல்வர், இவ்வளவு நாள் கொலாப் பண்ணாத முதல்வர், இவ்வளவு நாள் ரீட்வீட் பண்ணாத முதல்வர் இந்த டைம்ல பண்ணணும்ங்கிறது என்ன அவசியம்? ஒரு யூடியூபர் மாதிரி நடந்துக்கிறாருங்கிறீங்க. அதான் இல்ல, கரெக்டா வந்து செல்ஃபி வச்சு அதை எடுத்து கரெக்டா கவர் பண்றாங்க பாருங்களேன். ஷூட் பண்ணி அந்த பசங்க வர்றது, இவங்க ஷூட் பண்றாங்க, உள்ள முதல்வர் கிட்ட போறது, அந்த பசங்க அதே மாதிரி எதார்ச்சியா செல்ஃபி எடுக்கிறது. சோ இது எல்லாமே நான் என்ன நினைக்கிறேன்னா, சம்திங் ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக ஐடி விங் நல்லா வேலை செய்யுது, பெண் நல்லா வேலை செய்யறாங்க, நல்ல வேலை. அதுதான் சார், இந்த டைம் உங்களுக்கு திமுகவுக்கு ரொம்ப அடி உழுது சார். எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க சார், எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் பேசுறாங்க சார். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இதுல கொஞ்சம் நடுநிலையா, கொஞ்சம் சின்ன பசங்களை தொட்டா யாருமே கேட்க மாட்டாங்க. அதுல ஒரு கியூட்னஸ் தான், கியூட்னஸ் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க இல்ல, குழந்தைங்களோட வந்து ஸ்டாலினோட தான் கியூட்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. தாத்தா எந்த அளவுக்கு பேர பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் விளையாடுறாரு, அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் ஆகும் சார். சோ நீங்க எப்படி ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரி கார்ல ஏறும்போது சொல்லும் போது ஒரு குழந்தைங்களை முடிச்சிட்டாரு, அந்த அளவுக்கு உங்களை தூக்கி வச்சாங்களோ, உங்களை ஒரு கெத்தான முதலமைச்சரை தூக்கி விட்டாங்களோ, அதே மாதிரி உங்களை கியூட்டான முதலமைச்சரா மாத்திரலாம் சார். அப்ப இது எல்லாமே மாறிடும். எல்லாரோட லைக் சோசியல் மீடியாலே நம்ம இதை பரப்பி விட்டுறலாம். ஏன்னா அது அப்படிதான் பரவி இருக்கு. அவரோட ப்ரொஃபைல போய் பாருங்களேன், more than 1 million லைக். அதுல அது ரீட்வீட் பண்ணாங்கன்றீங்களா? எல்லாரும் விழுந்துட்டாங்கன்னா, மறந்துட்டாங்க, நடந்த விஷயங்களை மறந்துட்டு இதுக்கு திரும்பிட்டாங்க. இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, உண்மையிலேயே மக்கள் முட்டாள்கள் இல்ல. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, போன எலெக்ஷன் வரைக்கும், அதுக்கு முந்தின எலெக்ஷன் வரைக்கும் இவங்க எல்லாருமே என்னன்னா, ஜெயிக்கிற பக்கம் ஓட்டு போடுற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஓகே, அங்க அலைன்ஸ் கரெக்டா இருக்கு, இங்க அலைன்ஸ் எல்லாரும் தனித்தனியா நிக்கிறதுனால ஒரு வழி இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இவங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு பர்சனலா ஹர்ட் ஆகுது. நிறைய பேர் லைக் ஃபாரின்ல இருந்துலாம் இந்த ஆட்சியை மாத்தணும்னு சொல்லிட்டு பலர் வந்து மே மாசம் இங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, ஏப்ரல் மாசம் ஓட்டு போடுறதுக்காக பலர் அமெரிக்கால இருந்து டிக்கெட் போட்டு வச்சிருக்காங்க வரணும் அப்படிங்கிறது. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, ஒன்னே ஒன்று தான் இருக்குது. இவனுங்க என்னதான் குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு நரேட்டிவ் பண்ணாலும் சரி, பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சு பேச வச்சாலும் சரி, இந்த நரேட்டிவ் பெரிய லெவல்ல செட் ஆகாது அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா எவ்வளவு பெரிய கொலை நீங்க யோசிச்சு பாருங்களேன். கரெக்டா வந்து தலையெல்லாம் செதைச்சு ஒருத்தவங்களை ஒரு பொண்ணை கொலை பண்றாங்கன்னா சாதாரணது இல்லை. அந்த பொண்ணு எல்லாரும் போறீங்க, அந்த வீட்டுல கனிமொழி அவர்கள் போறாங்க, ஆதவ அர்ஜுன் அவர்கள் போறாங்க, அங்க அரசியல் கட்சிகள் போறாங்க, எல்லாரும் போறாங்க. ஆனா எல்லாரும் போறது மூலமா போன உயிர் திரும்பி வந்துடுமா? வராது. ஒரு பொம்பளை பிள்ளைய அவங்க பெற்று வளர்க்கணும்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அந்த ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு ஊரை கட்டமைச்சு வச்சுட்டு
இந்த அளவுக்கு நாங்க வந்து திராவிட மாடல் நாங்க சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் ஒரு வெக்கக்கேடான ஒரு ஆட்சியை நான் பாக்குறேன். ஓகே, இப்ப திருப்பியும் நான் அதான் அந்த கேள்வி நடுவில் உங்ககிட்ட இடைமறிச்சு கேட்டதுதான். இப்போ ஒரு பக்கத்திலே அந்த சம்பவம் நடந்த பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 12ஆம் வகுப்பு படிச்ச மாணவனை வந்து கூப்பிட்டு வந்து சந்தேகத்தின் பேர்ல விசாரிச்சுட்டு இருக்கிறதா வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு சொல்றாங்க. நான் திருப்பியும் கேட்கறது இதுதான், ஒரு சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எல்லாருமே திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல போய் போடுறது. ஏன்னா இப்படியே ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலும் இதே மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ லஷ்வந்த்னு ஒருத்தன், அவன் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஒரு குழந்தையே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு தான் சொல்லப்பட்டு எல்லாருமே நம்பினாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஜெயில இருந்து வெளில வந்து அதுக்கப்புறம் உங்களை தாயாரே கொண்டுட்டான்னாங்க. ஆனா உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சரியா சாட்சிகள் இல்லாததுனால இன்னைக்கு வாக் அவுட் பண்ணிட்டான். சோ இது நடந்தது அதிமுக ஆட்சியில. எல்லா காலகட்டத்திலும் சமூக சீர்கேடுகள் நடந்துட்டே தான் இருக்கு. அதற்கு ஸ்டாலின் அவர்கள் டைரக்டா இறங்கி என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு யூனிவர்சிட்டி டைம்ல என்ன பண்ணாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்துச்சுல, சட்டசபையில ஒரு தீர்மானம் போட்டாங்க. லைக் என்னன்னா, பொண்களை ஸ்டாக் பண்ணாலோ, பொது வழியில பின்தொடர்ந்தாலோ, லைக் வாட் எவர் நீ என்ன ஒரு அன்லாஃபுல்லான ஆக்டிவிட்டியில நீ ஈடுபட்டாலும் சரி, சட்டம் தன்னோட கடமையை செய்யும்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சட்டசபையில கடுமையான ஒரு சட்டத்தை ஏற்றணுங்கிறதுக்காக ஏற்றினாங்க. ஸோ இவங்களால அது பண்ண முடியும். மாநில அரசாங்கத்தால அதுக்கான முழு அதிகாரமும் இருக்கு. ஸோ இவங்க அந்த டைம்ல பண்ணவங்க தானே. நீட்டு பண்ணவே முடியாத நீட்டை நாங்கள் எல்லாரும் கையெழுத்து போடுறோம்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டாங்கல்ல, அது யாரோட கையில இருக்குன்னா பிரசிடண்டோட கையில இருக்கு, கவர்னரோட கையில இருக்கு. இவங்க 2 பேரும் நினைச்சாதான் இதை வந்து ரிவோக் பண்ண முடியும். அதையே நாடகம் போட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து தனி சட்டத்தை இது உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. ஸோ அது மூலமா அது ஒரு எஃபெக்டிவான ஒரு சட்டம் தானே. நாளைக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை, அதையும் ஒரு மேற்கோள் காட்டி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது தமிழக அரசாங்கம் இந்த சட்டத்தை உருவாக்குனாங்க. ஸோ அதை நீங்க வந்து இன்னும் ஆடட் ஒரு லாவா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சம்மந்தப்பட்ட குற்றவாளிக்கு நல்ல தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, பாலியல் அத்துமீறல் நடந்ததுக்கு அப்புறமா கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, பாலியல் அத்துமீறல். ஸோ இந்த 2 கேஸ்லயும் எவ்வளவு தண்டனை கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல பொண்ணுக்கு நடந்த அந்த குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. கரெக்ட், சாகும் வரை ஆயுள் தண்டனை. ஆனா உண்மையில ஆக்சுவலா ஒரு பொண்ணை நீங்க பாலியல் அத்துமீறல் பண்றீங்கன்னா உங்களோட சட்டம் அது தண்டனை அது கிடையாது. 6 years 7 years தண்டனை கொடுத்துட்டு விட்டுருவாங்க. மீடியா லைம்லைட் இருக்கிறனால இது பெரிய லெவல் போகுது. மீடியா லைம்லைட் இருக்கிறனால எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மீடியா ப்ரெஷர் போடுறாங்கல்ல. ஸோ அதனால ஜட்ஜ் என்னன்னா, இது வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். பாருங்க, நாங்க வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டோம், ஞானசேகரனுக்கு இங்க பாருங்களேன், அவங்க வீடு எல்லாத்தையும் நாங்க ஆக்குபை பண்ணிட்டோம், ஆயுள் தண்டனை கொடுத்துட்டோம். ஆக்சுவலா அவன் பண்ண குற்றத்துக்கு அது தண்டனை கிடையாது. அது அதை விட அதிகமான தண்டனை தான் கொடுக்குறாங்க. அது காரணம் என்ன, மீடியா லைம்லைட். பிளஸ் இவங்க அதுக்கு அடுத்து சட்டங்களை கொண்டு வராங்க. அப்ப அது கொண்டு வர்றது மூலமா அதையும் வச்சு இவங்க அந்த சட்டத்தை வச்சு இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது தானே. எதுவுமே மாறலங்கிறீங்க. எதுவுமே மாறலன்னா லைக் வந்து இப்போ என் வீட்டுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் நல்லா ஃபேமஸா இருக்கிறேன்னா எனக்கு அந்த நீதி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்ல சாதாரண ஒரு மக்களுக்கு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, அப்ப அவங்களுக்கு என்ன நீதி கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு அவங்க வீட்டுல ஒரு நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் இதே மாதிரிதான் பாலியல் அத்துமீறல் எங்க நடக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில, இதே மாதிரிதான் பாலியல் அத்துமீறல் எங்க நடக்குது கோயம்புத்தூர்ல. ஸோ இந்த 2 பொண்ணுங்களும் ஸ்டில் தேவர் அலைவ், உயிரோட இருக்காங்க காட்ஸ் கிரேஸ்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஊட்டியில நடந்த பொண்ணும் அலைவா தான் இருக்காங்க. ஆனா ஈடுபட்ட போலீஸ் கைது பண்ணாங்களா, சாகுமுறை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்களா? சென்னையில ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு காவல்துறை அதிகாரி கான்ஸ்டபிளா நினைக்கிறேன், ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போய், அதாவது இன்வெஸ்டிகேஷன் இவங்க என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ஏதோ வீட்டுல வந்து மதுபான பாட்டில் வச்சு வித்துருக்காங்களா. வித்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதுல இருந்து அந்த ரெக்கார்ட்ல இருந்து அவங்களோட நம்பர் எடுத்து எனக்கு இப்படி நான் என்னோட ஒய்ஃபை வந்து நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், ஸோ அவங்க கூட நான் வாழ்ந்துலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு போய் மீடியா போய் இந்த பொண்ணு வெளியே இருந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்க உள்ள போய் சட்டை யூனிஃபார்மோட உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்ட், சட்டையை திறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், போலீஸ் அதிகாரின்னா ஒரு சட்டம். அப்போ அங்கேயும் பாலியல் சீண்டல் நடந்திருக்கு, ஊட்டியில அந்த பஸ்லயும் பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. ஆனா குற்றம் தண்டனை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இல்ல அங்கேயும் போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் போய் சம்பந்தப்பட்ட லோக்கல் ஸ்டேஷன் போய் அந்த காவல் அதிகாரியை போய் அவங்க அரெஸ்ட் பண்ணி நாங்க விசாரணை பண்றோம் கூட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணோட வீட்ல இருந்து வந்து இந்த பொண்ணுக்கு நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஃபியூச்சர்ல பாதிப்பு வந்துடும், கோர்ட்டு கேஸ் நலையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பொண்ணை கூட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கேயும் தண்டனை கொடுக்கணும்ல நீங்க, கரெக்ட், இங்க சென்னையிலயும் தண்டனை கொடுக்கணும்ல. அப்போ அங்க லைக் கோயம்புத்தூருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா அந்த பொண்ணு சாகல,
உயிரோட இருக்காங்க, இங்கே சாகல உயிரோட இருக்காங்க. அப்போ அதோட தண்டனை ஹெவியா இருக்குல்ல. அதோட காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், மீடியா லைம்லைட் வந்தனால டபுளா கொடுக்குறாங்க. அரசுக்கு நல்ல பேர் வர்றது ஒரு காரணத்துக்காக. ஆனா உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு போஸ்கோ கேஸா இல்ல வந்து வாட் எவர், ஒரு பொண்ணை பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டான், சீண்டல் பண்ணிட்டான், ஸ்டாக் பண்ணிட்டான், ஃபாலோ பண்ணிட்டான்னா 2 years 1 year 3 year 5 years 6 years 7 years இதான். கொலை பண்ணாலே, அதோட அட்டம் மர்டர் பண்ணாலே அதோட நீங்க தண்டனை பாத்தீங்கன்னா 7 வருஷத்துல வெளில வந்துருவான். சிலவங்க வந்து லைக் 2 வருஷம் 3 வருஷத்துலயே பெயில்ல வெளில வர கேசஸ் பல நீங்க பாக்குறீங்க. ஸோ ஏன் நீங்க வந்து தஷ்வந்தோட கேஸ்ல அந்த குழந்தைய கொலை பண்ணிட்டு அதுக்கடுத்து திருப்பி வெளில வந்துட்டு தாயையும் கொலை பண்ணிட்டு அவங்க அப்பா சாட்சி சொல்றாரு, திருப்பி அதுக்கடுத்து சாட்சியா மாறுறாரு சொல்றாரு. அதுக்கடுத்து என்னன்னா தடயங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளில விட்டுட்டாங்க. ஸோ அப்படிங்கிற நீங்க பார்க்கும்போது மீடியா லைம்லைட் வச்சுதான் இங்க எல்லாமே தீர்மானிக்கப்படுது. அதுவும் ஒரு அரசோட ஒரு நற்பெயருக்காக இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கேரக்டர் செய்வாங்க. பண்ணும்போது பாமர மக்களுக்கு எந்த அளவு நீதி கிடைக்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் இந்த ஊட்டி நியூஸ் எங்கேயுமே வரல, நியூஸ் சேனல்ஸ் எதுலையுமே பார்க்கல. தந்தியில நியூஸ் பேப்பர்ல 2வது பேஜ்ல கீழே இருக்கு. சரி இது ஹிந்துல வந்திருக்கான்னு பார்த்தா அதுல இல்லை, ஃபுல்லும் பார்த்தா. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது சின்னதா தெரிகிறது, வெளில பெருசா தெரியல. ஆனா எல்லாமே ஒரே குற்றம் தான், பாலியல் சீண்டல். ஸோ அதுதான் அரசு பிளஸ் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா பாக்குறதுங்கிறது வேற மாதிரி பாக்குறதுனால மக்களுக்கு எல்லாருக்கும் நீதி ஒரே மாதிரி போய் சென்றடையுதான்ங்கிறது. அந்த விளாத்திக்குளம் விஷயத்துல கனிமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுகலே வந்து ஓரளவுக்கு பெட்டரா பர்ஃபார்ம் பண்றவங்க, கொஞ்சம் வந்து ஹேட் கம்மியா இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கி வச்சிருக்கவங்க. அவங்க சொந்த தொகுதியிலே பாத்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் அனுப்பி அவங்க பேரை இப்ப டேமேஜ் ஆக்கிட்டாங்க. அது வீடியோல பதிவாகி எல்லாருமே அவங்கள வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருந்துச்சு. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மீடியா அட்டென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சு திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டைவர்ட் ஆகி போன ஒரு கேஸ் தான் இதே டைம்ல அந்த லாக்அப் டெத் ஆன ஆகாஷ் அப்படிங்கிற அந்த வாலிபருடைய கேஸை பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி அவ்வளோ அவன் அத்தனை கொலை பண்ணியிருக்கான், அவனே தான் தப்பு பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணாங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத் அதை மறைச்சிட்டு வந்து அதுக்கும் ஒரு கவரப் ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறந்துட்டோம்ல. அதோட என்னன்னா அஜித்குமார் அவருடைய சேம் சிவகங்கையில தான் அதுவும் நடக்குது. ஆமா, அந்த சிவகங்கை மானாமதுரையில். அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் லாக்அப் டெத், இதுவும் லாக்அப் டெத். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அங்க வீடியோ வந்துச்சு, இங்க வீடியோ வரல. அந்த கோயிலுக்கு பின்னாடி இருந்து அவங்கள கொடூரமா அடிக்கிறது, மிளகாத்தூள் போட்டது, அந்த பல விஷயங்களை என்கொயரி பண்ண ஆதாரம் வந்துச்சு. ஆனா இங்க என்னன்னா இத்தனைக்கும் கோர்ட் வந்து அது சிபிஐக்கு அவங்க வந்து லைக் ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்க வந்து அதுல வந்து போலீஸ் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணணும், எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தும் அந்த கேஸ் வந்து இந்த அளவுக்கு பூகாமரமா ஒரு பூம் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எப்படி பாக்குறேன்னா இது எல்லாமே மறைச்சிருச்சு. ஏன்னா அந்த பையனோட படுக்க போட்டு அந்த காலை எப்படி போட்டு நடுவுல இரும்பு ராடால அடிச்சு எலும்பு உடைச்சிருக்காங்க. கேட்டதுக்கு என்னன்னா பாலத்துல இருந்து எங்க கிட்ட இருந்து தப்பி ஓடும்போது பாலத்துல இருந்து கீழே குதிச்சு கால் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்றாங்க. அதையும் ஃபேக்கா இவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இந்த ஊர் மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த நெடுஞ்சாலையில இருந்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா தான் கோர்ட்டு தலையிட்டு நீங்க இங்க இது போராட்டம் பண்றதுக்கான இடம் கிடையாது, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லி அதுக்கு அடுத்ததான் கடைசியில இந்த பையனுக்கு நீங்க இந்த கேஸை விசாரிக்கணும், எஃப்ஐஆர் அவங்க மேல போலீஸ் அதிகாரி மேல ஃபைல் பண்ணணும் அப்படிங்கறத கோர்ட்டு தலையிட்டுச்சு. அவங்க தலையிடலன்னா இன்னைக்கு தெரியவே தெரியாதுல்ல, அப்படியே மழுங்கி இருக்கும். ஏன்னா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா நானும் அந்த வீடியோ பேசும்போது அதுல கீழே சிலர் அந்த எப்படி சொல்றது ஜாதி ரீதியான மைண்ட் செட்ல இருப்பாங்கல்ல, அவ வந்து இந்த ஜாதி சார்ந்த நபர்களை பலரை இந்த அளவுக்கு கொலை குற்றங்கள் அவன் மேல இருக்கு, தொடர்ந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப அவனுக்காக நீ பேசுறனா உன் மனநிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஸோ அப்போ நான் எப்படி பாக்குறேன்னா சரி உன் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வரேன். ஜாதி ரீதியா நீ பாக்குறேன்னா லைக் வந்து அஜித்குமார் அவருடைய மரணம் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய லெவல்ல பூகம்பரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கறேன்னா சரி எவிடன்ஸை விட்டுருங்க, எவிடன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அது பேச்சு பொருளாச்சு. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா ஒரே விஷயம், அந்த கம்யூனிட்டி. ஸோ அது சரி ஓகே, அது அவங்க நம்மள நீட்டுற கத்தி அவங்க பக்கமே திரும்புது. கம்யூனிட்டி அந்த ஜாதி ரீதியான தலைவர்கள் எல்லாரும் வந்தாங்க, பேசினாங்க, பூம் ஆச்சு. ஆக்சுவலா இப்ப என்னன்னா நம்ம ஓப்பனப்பாவே பேசலாம். சரி இப்போ இவங்க அஜித்குமார் அவருடைய கேஸ்ல எடுத்துக்கோங்களேன், நாடார் கம்யூனிட்டி. கவின் அவருடைய கேஸ்ல கொலை பண்ணவர் யாரு? சுர்ஜித், ஒரு தேவர் கம்யூனிட்டி. ஸோ அப்போ லைக் எல்லா இடத்துலயும் வரும்போது ஒரு ஹையர் காஸ்டுக்கு ஒரு ஹையர் ரீதியான ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க, இன்னொரு லோவர் காஸ்டுக்கு ஒரு லோவர் ரீதியான ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்னா
ஸோ எல்லாரோடத்துலையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கவர்மெண்ட் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது நான் வேற மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். லைக் என்னன்னா இது மாதிரி பல கொலைகள் அது நம்ம லைக் வந்து அதே திருநெல்வேலியில் லைக் ஒன்றும் ஓட வெட்டினாங்க. ஊருக்குள்ள போய் டீ குடிச்சிட்டு இருந்தவங்கள லைக் சும்மா நடந்து போறவங்க வீடியோஸ்லாம் ஆமா கொடூரமா வெட்டினாங்க. வெட்டி ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தர் இறந்தாரு. அவ்வளவு விஷயம் நடந்துச்சு. அதே மாதிரிதான் சிவகங்கையில அதே மாதிரி திருப்பியும் நடந்துச்சுல. அதுல இந்த 2 நாட்கள் கழிச்சு நடக்குது. ஸோ இப்போ இது தொடர்ந்து நடக்கும்போது ஒரு 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 சேனல்ல பேசப்படுது லைக் என்னன்னா ஜாதி வரி பிடித்த தேவர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அவர் நல்லவராயிடுறாரு உடனே. ஆமா. ஸோ அப்போ நான் எப்படி பாக்குறேன்னா லைக் வந்து நீங்க பேசிட்டீங்க எல்லாம் ஓகே ரைட், ஆனா கம்யூனிட்டி ரீதியா இவங்க மட்டும் வரும்போது நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. ஆனா லைக் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகும்போது ஒரு பட்டத்தை சுமத்துறீங்கல்ல, அவன் பின்னாடி இவ்வளவு அஃபென்ஸ் இருக்கு, அவன் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அந்த மாதிரி வந்து ஒரு பட்டத்தை சுமத்துறீங்க, பண்ணாத விஷயத்தெல்லாம் போட்டு விடுறாங்க. கரெக்ட். அப்போ அதுக்கு நீ வந்து தண்டனை கொடுக்கறது நீ லைக் ஜட்ஜு கிடையாதுல்ல, நீ நீதிபதி கிடையாதுல்ல, இல்ல வந்து அவனை கொல்றதுக்கு போலீஸ் வந்து ஜட்ஜு கிடையாதுல்ல, அவன் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவனை கொல்றதுக்கு? ஸோ இந்த விஷயத்துல வந்து மக்களும் மாறணுங்கிறத மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அப்படி பண்றதுக்கு அவங்கள மாத்திடுது, சிச்சுவேஷன் மாத்திடுதுன்னு நான் பாக்குறேன். இதுக்கு அரசும் துணை போகுது, மீடியாக்களும் துணை போகுது, அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இவங்களுடைய மரணங்கள் வெளில தெரிய மாட்டேங்குது. இந்த லாக்அப் டெத்து பெரிய அளவில் பேச்சு பொருள் ஆகல, மிச்சதெல்லாம் பெருசா போகுது. சரி ரைட். இப்போ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ அவங்களோட டேமேஜ் கண்ட்ரோலுக்காக வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, தானாவே வந்து வலையில விழுறது வந்து தாவேக்கா சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து சரியா ஹேண்டில் பண்ணாம இப்போ அவரோட பர்சனல் லைஃபா இருக்கலாம், அவரோட கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்களா இருக்கலாம், கட்சி நிர்வாகிகள் பேசக்கூடிய விஷயமா இருக்கலாம், கட்சி நிர்வாகிகள் ஃபிளைட் ஏறிங்க போறாங்கன்னா அது சம்பந்தமா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுடைய ஒரு தவறான அரசியல் போக்கு அப்படிங்கிறதையும் பயன்படுத்தி இவங்க ஒரு மீடியா ஒரு டீவியேஷன் பண்றாங்க. அது உங்களுக்கு தெரியுதா? அதை வந்து ஈஸியா சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. இல்ல ஆக்சுவலா இதுல வந்து இவங்க பண்ற ஒவ்வொரு நகர்களும் இருக்குல்ல, இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் பல சன்னி மீடியாக்களுக்கா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஜூபிட்டர் நியூஸா இருந்தாலும் சரி, ஜூபிட்டர் நியூஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஓட்டை செய்திகளா இருந்தாலும் தத்தி டிவி, இது மாதிரி எல்லாருக்குமே எதை நீங்க போய் பார்த்தாலும் இதுதான் கண்டென்ட். சத்தியமா எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா மக்கள் அவங்களையே உண்மையிலேயே சன்னியா நினைச்சிட்டாங்க. சன்னினா என்ன, எல்லாருக்கும் நான் காசுக்கு விலை போடுறேன், ஸோ விலை போற மாதிரி எல்லாருமே அப்படி நினைச்சிட்டாங்க. என்னடா எங்க போனாலும் விஜய் விஜய் விஜய். ஆனா வெட்டுப்பட்டவன நியூஸை காணல, ஓட வெட்டுன நியூஸை காணல, 2.5 வயசு பிள்ளைய கொன்னவன நியூஸை காணல, இங்க வந்து 7.5 வயசு பிள்ளைய சதைச்சவன காணல, ஃபிளைட்ல சீண்டுனவன காணல, எந்த நியூஸும் வரல. இது மட்டும் வருது. 2200 கோடி ரூபாய் ஊழல் பண்ண நேரு நியூஸ் வரல. சிபிஐ விசாரணைக்கு யாரை கூப்பிட்டாங்க? விஜயும் கூப்பிட்டாங்க, செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டாங்க. தந்தி பேப்பர்ல பெருசா போட்டிருக்கான், விஜயை சிபிஐ விசாரணைக்கு அழைத்தது அப்படின்னு. டெல்லி பயணம் கீழே சின்னதா செந்தில் பாலாஜியும் சிபிஐ என்கொயரிக்கு அழைத்தது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மேல பெருசா இன்னும் பெருசா ஹன்சிகா விவாகரத்து அதை போட்டிருக்கான். அதான் அப்ப எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, டிவிக்கேங்கிறது இவங்க வந்து ஒரு இது டைவர்ஷனுக்கு டைவர்ஷனுக்காக இவங்களை வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஆனா அதை மக்கள் வெட்ட வழியா அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே, விஜய் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு டைம்ல சீமான் இல்லைன்னா பல யூடியூப் சேனல்ஸ் ஓடாம இருந்துச்சு, பல இவர் கண்டென்ட் கொடுத்தாதான் சேனல்ஸ் ஓடும். இன்னைக்கு அதே மாதிரி விஜய் கண்டென்ட் கொடுத்தாதான் பல சேனல்ஸ் ஓடுது. பல சேனல்ஸ் இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி 70 லட்சமோ 80 லட்சம்ல லட்சங்கள்ல புரள்ற காரணமும் அது 70 80 வந்து அது வந்து டிபேட்டபிள். ஆனா லட்சங்கள் பல இருக்கு. சோ அந்த ஓட்டையிலையும் போய் லட்சங்கள் கொட்டுதுன்னா அதுக்கு காரணமும் விஜய் தான். புரியுது. விஜய் உண்மைதானே? இல்ல இதுக்கு மேல இது ஓப்பனா வந்து சொல்ல முடியாது. இது ஒரு தனி காணொலியாவே நம்ம பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சில பிளாக் ஹோல்ஸ்குள்ள வந்து தோண்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஓட்டையை தோண்டினா வந்து பல சாக்கடைகள் வெளில வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி சப்ஜெக்டா வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி நான் லாஸ்ட் பாயிண்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஆரம்பிச்ச அந்த சிறுவர்கள் கிட்ட இருந்தே பண்ணுவோம். அந்த ஜீவா தேவா அந்த சிறுவர்கள் அவங்களும் சரி பல லட்சங்களை காசு வாங்கிட்டு இவங்களை எதிர்க்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஷன் பண்ணி யூடியூப்ல பேசக்கூடியவங்களும் சரி, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை நரேட்டிவ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய திமுகவுடைய ஐடியா வெற்றி அடையுது அப்படின்னு தான் நம்மளால பார்த்துக்க முடியும். என்னதான் வந்து அது தவறு அப்படின்னா கூட அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வெற்றி அடையுது இல்லையா? இல்ல ஆக்சுவலா உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுது இல்லை? உண்மையிலே ஒரு டைம் வரைக்கும் வெற்றி அடைஞ்சிருக்கு.
அது ஏன்னா ஒரு பட்டத்தை சூப்பரா கிரியேட் பண்ணிட்டாங்க பாருங்க. லைக் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த விக்ரவாண்டி மாநாடு வந்ததுக்கு அப்புறமா டிவிகேவா ஓகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த பசங்க ரொம்ப நல்லா செயல்பட்டு வராங்க, இவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது டிவிகேனாலே தற்குறிகள் அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை இவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தற்குறிகள்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை கட்டியாச்சுன்னா நார்மல் ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து அவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க. ஜோக்கர் அவங்க வந்து ஜோக்கர் மாதிரி பார்ப்பாங்க. இவன் ஒரு விசில் அடிச்சான் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது மடக் அந்த அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் அவங்க கட்சி பேர் கூட கட்சியோட சின்னம் கூட அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் ஆக்கப்படுது அப்படின்னா உண்மையில அதை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா இது வெற்றி எல்லாமே அங்க டபுள் வளர்ச்சியா மாறும்ங்கிறத நான் நம்புறேன். மாறணும். அது மாறுறதுக்கு அவங்க தான் பேசணும். பேசாத பட்சத்துல இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு அவங்க கட்சியில இருந்து ஆதவ அர்ஜுனா அவருக்கு ஃபிளைட்ல போறாரு, மது பாட்டில் இருந்ததா ஒரு செய்தி வந்துச்சு. அவரு இதை நான் பேசக்கூடாது, ஏன்னா இவங்களை பேசி அவங்கள ஜெயிக்க வைக்கிற வேலையை அவங்க பண்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நியூட்ரலா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. பட் இருந்தாலும் அவங்க அதுக்கான வாய்ப்பை கொடுக்க கூடாது. என்ன நீ கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நான் டெய்லி ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாது. கான்டென்ட்டே கொடுக்குறேன் நானே எடுத்து கொடுக்குறேன். சரி நேத்து வரைக்கும் மனைவியோட விவகாரத்தை பத்தி நீ பேசினியா, இன்னைக்கு பாரு நான் வந்து த்ரிஷா கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து என்னன்னா நம்மளே கண்டென்ட் எடுத்து கொடுக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சன்னி மீடியாக்கோ இல்ல ஜூபிட்டர் மீடியாக்கோ இல்ல ஓட்ட மீடியாக்கோ ஏதோ ஒரு மீடியாவுக்கோ நம்மளே கண்டென்ட் எடுத்து கொடுத்தோம்னா திமுக நீங்க சொல்ற மாதிரி நரேட்டிவ் ஜெயிக்காம எப்படி போகும், அவங்க ஜெயிக்காம எப்படி இருக்கும்? எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சோ இவங்க வந்து அலைன்ஸ் போயிருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது. சோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இன்னொரு மைண்ட் செட் இருக்கு, என்னன்னா ஜெயிக்கிற பக்கம் ஓட்டு போட்டுறது. சோ அப்படி மைண்ட் செட் வரும்போது ஓகே இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஏற்கனவே ஜெயிக்க போற பக்கத்துக்கு எங்க ஓட்டு போடணும், என்னங்க லாஜிக்கா இருக்கு. ஆனா மக்களோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்குன்றீங்க. நான் என்ன சொல்றேன், ஜெயிக்க போற பக்கம் ஓட்டு போடணும்னா அது இன்னைக்கு யாருக்கு போடுவாங்க? ஆப்வியஸா சரி திமுக எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, அவங்களுக்கு போட்டு கூட்டணி பலமா இருக்கு அப்படி. அப்போ இந்த நடக்கிற சம்பவங்கள்லாம் அப்போ அது பக்கத்து வீட்டுல நடக்குது, பக்கத்து ஊர்ல நடக்குது, பக்கத்து மாவட்டத்துல நடக்குதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க. அப்போ இது இந்த அளவுக்கு நடக்குதுங்கிறது காரணம் என்ன? சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை, லா அண்ட் ஆர்டர் சரியா இல்லாத ஒரே காரணத்தினாலதான் இப்படி நடக்குது. அப்ப அரசு பொறுப்பேற்கணும்ல. அரசு பொறுப்பேற்கலன்னா இப்ப நேற்றுக்கு வேற ஒண்ணும் இல்ல, இதே நாம் தமிழர் கட்சியில இருந்து நான் ஓப்பனா சொல்றேன், நாம் தமிழர் கட்சியில மேடையில என்ன பேசுறாங்கன்னா ஒரு கூட்டத்துல லைக் வந்து விஜய் ஒரு கோலை, விஜய் வந்து தப்பி ஓடிய விஜய் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா எந்த இஷ்யூலன்னா கரூர் இஷ்யூல. சரி நான் என்ன கேட்கறேன், கரூர் இஷ்யூல உண்மையிலேயே இப்ப இருக்கிற கட்டமைப்பு கூட உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு டிவிகே கட்சிக்கு அன்னைக்கு இல்ல அந்த டைம்ல. ஸோ அப்போ உளவுத்துறையோட வேலை என்ன? சென்ஸ் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு சார் காவல்துறைக்கு அவங்க இப்போ வேற ஒன்றும் இல்லை, பெர்மிஷன் கொடுத்தா தானே நீ வர, பெர்மிஷன் கொடுக்கலன்னு நீ வரமாட்டேல்ல. இப்போ காவல்துறை இவங்க 3 இடம் கொடுத்தாங்களா, அதில் ஒரு இடத்த இவங்க ஓகேன்ட்டாங்களா? அப்போ அந்த ஒரு இடத்துக்கு இவங்களுக்கு வந்து இந்த பர்சனுக்கு இந்த பர்சனோட ஃபேஸ் வேல்யூக்கு அதிகமாக கூட்டம் வருவாங்க சார். கூட்டம் ப்ரெடிக்ட் பண்ணி வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் கட்டமைப்பு இல்லை, நம்ம சைட்ல அந்த பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு வச்சிருந்தாலும் இந்த ஸ்பேஸ் பத்தாது. ஸோ இது மனிதகுல இழப்பீடு நடந்துருச்சுன்னா அரசுக்கும் கெட்ட பேர், நம்மளுக்கும் கெட்ட பேர், எல்லாருக்கும் கெட்ட பேர். ஸோ இழப்பீடுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராமை நடத்த விடாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்மிஷனை கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க சொல்ற விஜயோட அந்த எரும மாட்டு வண்டியும் ரிட்டர்ன் போயிருக்கோம்ல, மக்களும் கலைஞ்சு போயிருப்பாங்கல்ல. இவங்க என்ன சொல்லணும், சார் தொடர்ந்து எல்லா மாநாட்டிலயும் மக்கள் மயங்கி விடுறாங்க, காலையிலேயே மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா ஈவினிங் தான் வர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? உளவுத்துறை. ஸோ அப்போ உளவுத்துறை அந்த இடத்துல சென்ஸ் பண்ணா ஃபெயிலியர்னால தான், உளவுத்துறை ஃபெயிலியர்னால தானே அது மெயினான விஷயம். அப்போ நீங்க யாரை கேள்வி கேட்கணும்? உளவுத்துறையும் கேள்வி கேட்கணும், காவல்துறையும் கேள்வி கேட்கணும், அரசையும் கேள்வி கேட்கணும், கடைசியாக தானே விஜய் வரணும். விஜய் தான் முழு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா அது வேற ஒன்றும் கிடையாது, அது திமுகவோட நரேட்டிவ், வேற யாரோட நரேட்டிவும் கிடையாது. ஸோ இப்படி காரணம் காட்டி அவர் மேல நான் அவருக்காக பேசல, பட் இருந்தாலும் நியாயத்தை பேசும்போது அவருக்கு மேல இது மொத்தத்தையும் சுமத்துறதுக்கு நான் ரெடியா கிடையாது. குற்றமற்றவன் சொல்ல எல்லாத்தையும் அவர் மேல போட முடியாது. குற்றமற்றவர் நான் சொல்லல, ஹீஸ் ஆல்சோ அக்கௌண்டபிள், அவரும் அக்கௌண்டபிள், எல்லாருமே அக்கௌண்டபிள். ஏன்னா இப்போ கட்டமைப்பு அவர் கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா நம்ம இங்க ஃபர்ஸ்ட்ல சொன்ன 3 பேரையும் கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம். அவர் கட்டமைப்பு கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா உளவுத்துறை கொடுத்தா என்ன, இல்ல வந்து காவல்துறை கொடுத்தா என்ன, அவர்கிட்ட தான் கட்டமைப்பு இருக்குல்ல. எங்க போனாலும் இப்போ வச்சிருக்காங்க டாய்லெட் வசதிகள், தண்ணி வசதிகள், உணவு வசதிகள் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா இதை வச்சுதான் மேற்கோள் காட்டி எல்லா கட்சிகளும் இங்க பாருங்க, அங்க பாருங்க சுத்தி எங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, இங்க பாருங்க எல்லா சேர்லயும் தண்ணி பாட்டில் இருக்கு, எல்லா சேர்லயும் எல்லா சேரையும் அடிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து எல்லா வண்டியிலும் சரக்கு பாட்டில் இருக்குங்கிறதையும் அதை காட்ட மறந்துட்டாங்க. ஆனா இங்க எல்லாத்தையும் வச்சிடறாங்க.
ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா அங்க இல்ல நாங்க வச்சிருக்கோம். அப்ப அந்த கட்டமைப்பு அந்த தலைவர் உருவாக்கி இருந்தாருன்னா அப்ப அவரை வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி கூட நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். பேசுபொருள் ஆயிருக்காது. ஸோ சின்னதா கூட ஆயிருக்காது. ஆனா இதுக்கான முழு காரணம் அவர் தான் சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். சரி, ஓகே. இதுக்காக அவர் கான்ட்ரிபியூட் பண்றாரோ அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசாம இருக்கு. ஏன்னா வந்து தமிழகத்தில் நடக்கிறத எல்லாத்தையுமே ஒரே காணொலியில பேசி முடிச்சிட முடியாது. ஸோ தேர்தல் முடியும் வரை மீண்டும் மீண்டும் நம்ம அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்க சேனலா இருந்தாலும் சரி, நம்ம சேனலா இருந்தாலும் சரி, நம்ம சந்திச்சு வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளிப்படையா பேசணும். முடிஞ்ச அளவுக்கு நடுநிலை தவறாம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த முயற்சி. முக்கியமா உங்களோட மனசு மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்சுவலான விஷயங்களும் வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.